Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம முருங்கைக்காயில் சாம்பார், புளிக்குழம்பு, வத்த குழம்புலாம் வைப்போம்ல. ஆனால் இந்த கிரேவி முற்றிலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு ரிச்சான ஹோட்டல் ஸ்டைல் கிரேவின்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் சாதத்து கூட மட்டும் இல்லை, பிரியாணி, அதுக்கப்புறமா புலாவ், சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்து கூட வச்சு சாப்பிட பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க இந்த முருங்கைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 4 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் காய்ந்த தேங்காய் பத்தை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட சேர்க்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். நீங்கள் ஏலக்காய் வச்சுருந்தீங்கன்னா 2-3 ஏலக்காய் சேர்க்கலாம். ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி துண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இது போல் மாற்றிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நம்மளுடைய மசாலா பேஸ்ட் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்க்கலாம். நான் நல்லெண்ணெயில் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் நீள் வாக்கில் கீறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் முழுமையாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கணுன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை அரைச்ச விழுது சேர்க்குறோம். 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை நான் நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போனது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கறதுனால காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கிடைக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 முருங்கைக்காயை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் முருங்கைக்காயில் நம்ம ஃப்ளேவர் நல்லா இறங்கும். நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் முக்கியமான பேஸ்ட். இதோடைய ஃப்ளேவர் தான் முருங்கைக்காயில் நல்லா இறங்கணும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு முருங்கைக்காயில் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிட்டு நம்ம சேர்த்த பேஸ்ட்லாம் நல்லா முழுமையாக பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதங்கிட்டு ரெடியாக இருக்கும். இந்த டைமில் ஒரு டைம் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவியோடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதில் தண்ணி சேர்க்குறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன்.
இது 200 ml அளவு தண்ணி இருக்கும். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சாதத்து கூட வச்சு சாப்பிடணுன்னா கொஞ்சம் தண்ணியாக நம்ம செய்யலாம். அதே போல் பிரியாணி புலாவுக்கெலாம் கூட கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் தண்ணியுடைய அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி வச்சு மூடினதுக்கப்புறமா இதோடைய எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. முருங்கைக்காலாம் நல்லா வெந்திருக்கணும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெசிபியை சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.